கார்த்திகை தீபம் சீரியல் February 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. அபிராமி தீபா கிட்ட கல்யாண பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாரீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. தீபாவும் அதே மாதிரி சூப்பரான ஒரு சாரியை வாங்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஐஸ்வர்யா, என்னோட இடத்த நீ தட்டி பறிக்க பார்க்குறியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வாங்கிட்டு வந்த சாரியை மாற்றி ஒயிட் சாரியை தூக்கி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. தீபாவும் கார்த்திகிட்ட, சார் நான் அத்தை கூட வெளியே போகிறேன், அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கேட்டுடுறாங்க. கார்த்தியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. தீபா குளிச்சு ரெடியாகி வெளியே வராங்க. அந்த பேக்கையும் கையில் எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக மீனாட்சி வராங்க. என்ன தீபா, அத்தை கூட வெளியே கிளம்பியாச்சா, எங்கே நீ எனக்கு அந்த புடவையை காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்கவும், அக்கா இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக கீழே நின்று அபிராமி தீபா தீபான்னு கத்தவும், தீபா வேறு வழியே இல்லாமல் மீனாட்சிக்கிட்ட அந்த புடவையை காட்டாமையே திரும்பவும் அபிராமி கிட்ட வந்து திட்டு வாங்குறாங்க. என்ன உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, சீக்கிரமாக உன்னால் ரெடியாகி வர முடியாதா அப்படின்னு அபிராமி தீபா கிட்ட கேட்கவும், சரின்னு அமைதியாக தீபா அபிராமி கூட கிளம்பிடுறாங்க. தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக கார்த்தி பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு கச்சேரியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான போஸ்டர்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்களோட ஸ்டாஃபை வச்சே கார்த்தி ரெடி பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. சரி இந்தாங்க, இதில் பல்லவியோட ஃபோட்டோ இருக்குது, இதை போஸ்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்னேகா கிட்டே கொடுக்கவும், ஸ்னேகா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே, சார் இது தீபா தானே, இவங்கள பல்லவின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் போய் நான் சொன்ன வேலையை செய்யுங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் ஸ்னேகா இளையராஜாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் தீபா தான் பல்லவி, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அவங்க வேற யாரும் இல்லை, கார்த்திக் சாரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க ஸ்னேகா. அடுத்ததான் அபிராமி தீபா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் பயங்கரமாக வரவேற்கிறாங்க அபிராமியை பார்த்து. இங்கே பாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான், அவங்க என்ன கேட்டாலும் பார்த்து பதில் சொல்லு, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காத, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, அவங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட பேசுவாங்க, அதே சமயம் உங்ககிட்டையும் பேசுவாங்க, நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அபிராமி சொல்லவும் தீபாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அபிராமி கிட்ட, இது யார் உங்கள் மருமகளா அப்படின்னு கேட்கவும் அபிராமி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும் தீபா ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. அதே என்னம்மா, ரெண்டு பசங்களுக்கு நல்ல பெரிய இடத்துல பார்த்து பொண்ணு எடுத்திருக்கான், ஆனால் இந்த பொண்ணு மட்டும் எப்படி ஏழ்மையான குடும்பத்தில் எடுத்த அப்படின்னு கேட்க, அந்த ரெண்டு பசங்களுக்கும் நானாக பார்த்து பண்ணி வச்சேன், ஆனால் இது தானாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி அபிராமி அவங்க வாயை அடைச்சிட்றாங்க. சரி சரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமியும் அந்த பொண்ணை போய் விஷ் பண்ணி புடவையை கிஃப்டாக கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அபிராமி ரொம்ப சூப்பரான புடவையை தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மாதிரி யாராலையும் கிஃப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகி எல்லாரும் மாற்றி மாற்றி அபிராமியை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நீங்கள் உங்களை எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதே தப்பாக போச்சு, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் கிளம்புனதும் இந்த இடத்தையே கழுவி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பயங்கரமாக திட்டுறாங்க. அபிராமி தலை குடிஞ்சு போய் வெளியே போகிறாங்க. பின்னாடியே தீபாவும் அழுதுகிட்டே அத்தை அத்தைன்ட்டே போகிறாங்க. வெளியே போய் நின்று அபிராமி தீபாவை, இங்கே பாரு, உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன், நான் ஐஸ்வர்யாவை தான் புடவை வாங்க அனுப்பலான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே கார்த்தி வந்து உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான், அதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், கார்த்தி தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக சொன்னா, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு நீ எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டமா அப்படின்னு தீபாவை திட்டிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்புறாங்க. தீபாவும் கூடவே சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்தி அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. தீபா என்ன புடவை வாங்கினாங்கங்கிறது கார்த்திக் நல்லாவே தெரியும், அது எப்படி திடீர்னு மாறி இருக்கும், நம்ம ரூமுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு போனது ஐஸ்வர்யா அண்ணி தான் அப்படிங்கிற அளவுக்கு கெஸ் பண்ணி உண்மை எல்லாத்தையும் அபிராமிக்கு புரிய வைக்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.